ஹே அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி ஒரு ஏற்காடு vlog பார்க்கலாமா? சரின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பி ஏற்காடு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் பிளான் போட்டோம் நாங்கள் ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி நாங்கள் வந்து ஏற்காடுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஏற்காடுக்கு பிளான் போட்டது மொத்தம் 7 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஆள் கடைசி நேரத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு கேங்கில் வரமாட்டாங்க. அதே மாதிரி எங்கள் கேங்லேயும் ஒருத்தி வரவே இல்லை. சரின்னு சொல்லி நாங்களும் அடிச்சு பிடிச்சி பஸ்ஸெல்லாம் ஏறி கிளம்பிட்டோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 26 சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி 6 பேருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பஸ்ஸில் போக மாட்டேன். ஏற்காட்டுக்கு வந்து பஸ்ஸில் எப்பயுமே போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏற்காட்டுக்கு எப்பயும் போகணுன்னா நான் வந்து எங்கள் அப்பா கூட ஸ்கூட்டியில் அந்த மாதிரி தான் நான் போயிருக்கேன். ஆனால் பஸ்ஸில் போனது கிடையாது. சரின்னு சொல்லிவிட்டு பஸ்லேயும் ஏறி உக்காந்து பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. ஏற்காடு இது ஸ்டார்டிங்கும் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக போக ஒரு மாதிரி கேராக மயக்கம் வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் வியூலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்துட்டே போக வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த வந்து சுற்றி சுற்றி போகிறனால ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சாக்லேட்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலி இது ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்குனதும் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி குடிக்க போயிட்டோம். காஃபி குடித்தோடனே ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. அங்கே வியூ பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஜில்லுன்னு காற்று வேறு அடிச்சிச்சு. செம்மையாக இருந்துச்சுப்பா. இந்த கிளைமேட்டும் அந்த வெயிலுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நானும் ஒரு காஃபி வந்து 10 ருபீஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரு காஃபி 20 ருபீஸ்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லி வாங்கி குடித்தாச்சு. அங்கே அதுக்கு முன்னாடியே அந்த காஃபி ஷாப்புக்கு முன்னாடியே ஒரு ரிவர் இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் அது பார்த்துட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. போட்டிங்லாம் போயிட்டுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தாலே ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்னவங்களுக்கெல்லாம் 25 ரூபா, பெரியவர்களுக்கு வந்து 45 ரூபான்னு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ரோஸ்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு பூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் ஒவ்வொன்றா. அங்கே வந்து போட்டிருக்காங்க வந்து பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து அடங்குறதே கிடையாது. அவள் வந்து ஒரு பூவை பறிச்சிட்டா. யாருக்கும் தெரியாமல் பறிச்சிட்டா. சரின்னு சொல்லி அதையும் நான் வீடியோ எடுத்தேன். நாங்கள் பண்ண மாதிரி தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ரோஸ் பார்க்குக்கு போகலான்னு சொன்னேன். ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு ஏதோ புரிஞ்சுக்கிட்டு பக்கோடா பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரின்னு சொல்லி அங்கே போயிட்டோம். அந்த அண்ணாவே 500 ருபீஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பக்கோடா பாயிண்ட்டும் ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து டிக்கெட்லாம் கிடையாது. ஃப்ரீயாகவே உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அங்கே வந்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. சரின்னு சொல்லி சரி வந்தது தான் வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்ருந்தோம் நாங்கள்லாம். ஆனாலுமே நல்லா இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஜென்ஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் நாங்கள் வந்துட்டோம். அங்கே மேலே ஏறி போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மேகி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு வேணால் அமௌண்ட் இருந்துச்சு. ஆனால் போகிறதுக்கு வந்து காசு இல்லை. ஆட்டோ சொன்னால் அந்த அண்ணா வந்து 500 ரூபா கேட்குறாங்க. எங்கக்கிட்ட வந்து பட்ஜெட் பத்தலை. அதனால் என்ன பண்ணோன்னா என்னோடய ஐடியாவில் வந்து நான் வந்து கூகுள் மேப் போட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தோம். நல்ல வேளை கூகுள் மேப் வந்து கரெக்டான லொக்கேஷனில் போய் விட்டுருச்சு எங்களை. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்து அப்படி இப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே இங்கே எல்லாருக்குமே செம்ம பசி. அதனால் ஒரு ஹோட்டலில் ஏறி சிக்கன் ரைஸ் வாங்கினோம். அந்த சிக்கன் ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, 3 வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், இதோட எங்களோட ட்ரிப்பு முடியுது. அதுக்கப்புறம் பஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இந்த மாதிரி வீடியோஸை என்னோடய சேனலில் வந்து தொடர்ந்து பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ்.